சற்று முன் வெளியான தகவல். 8வது ஊதியக்குழு, அதாவது பம்பர் ஊதிய உயர்வுக்கு தயாராகும் ஊழியர்கள். ஒரு முக்கியமான அப்டேட் ஆனது வெளியாகியுள்ளது. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. 8வது சம்பள குழுவின் குறிப்பு விதிமுறைகள் இந்த மாதம் வெளியிடப்படக்கூடும் என கூறப்படுகிறது. அதாவது ஊதிய குழுவின் உருவாக்கத்தில் குறிப்பு விதிமுறைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த வகையில் இந்த விதிமுறைகளில் புதிய ஊதியக்குழு எந்தெந்த விஷயங்களில் ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என்பது பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் அடிப்படை ஊதியம், அதாவது பிட்மெக் பாக்டர், ஓய்வூதியம், கொடுப்பனவுகள் மற்றும் பிற வசதிகள் தொடர்பான அம்சங்கள் அடங்கும். அதாவது டிஓஆர் வெளியிடப்பட்டவுடன் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அதன் பணியை தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வரும் வாரங்களில் பல முக்கிய செய்திகள் வரவுள்ளன. 8வது சம்பள குழுவின் குறிப்பு விதிமுறைகள் இந்த மாதம் வெளியிடப்படக்கூடும் என ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் குறிப்பு விதிமுறைகள் இறுதி செய்யப்பட்டவுடன் 8வது ஊதியக்குழுவின் அமலாக்கத்துக்கான பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். இதன் பிறகு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தில் ஏற்படவுள்ள உயர்வு பற்றிய தெளிவு கிடைக்கும் என நம்பப்படுகிறது. ஆகையால் தேசிய கூட்டு கவுன்சில் ஆலோசனை அமைப்பின் NCJCM ஊழியர் பக்க செயலாளர் மற்றும் NDTV இது குறித்து பேசியதாவது, அரசாங்கம் விரைவில் விதிமுறைகள் அங்கீகரிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதத்துக்குள் அது அங்கீகரிக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்று அவர் கூறியுள்ளார். ஆகையால் NCJCM என்பது அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர் சங்க பிரதிநிதிகளை கொண்ட ஒரு அமைப்பாகும். இதனால் மத்திய அரசுக்கும் அதன் ஊழியர்களுக்கும் இடையிலான மோதல்களை உரையாடல் மூலம் தீர்ப்பதற்கான ஒரு முக்கியமான தளமாக இது செயல்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகையால் டோட் என்றால் என்ன? குறிப்பு விதிமுறைகள் என்பது புதிய ஊதியக்குழு எந்தெந்த விஷயங்களை ஆய்வு செய்து பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என்பதை சொல்லும் ஒரு ஆவணமாகும். இதில் அடிப்படை ஊதியம், பிட்மெக் பாக்டர், ஓய்வூதியம், கொடுப்பனவுகள் மற்றும் பிற வசதிகள் தொடர்பான அம்சங்களை அடங்கும். இதனால் டிஓஆர் வெளியிடப்படவும் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அதன் பணியை தொடங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் பிட்மெக் பாக்டர் சம்பள உயர்வை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. இதில் 7வது ஊதியக்குழுவில் பிட்மெக் பாக்டர் 2.57 ஆக நிர்ணயிக்கப்பட்டது. 8வது ஊதியக்குழுவில் இது 1.92 முதல் 3 அல்லது அதற்கு சற்று அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. ஆகையால் பிட்மெக் பாக்டர் 2.46 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் சுமார் 30 முதல் 34% அதிகரிக்கும். அது 1.8 ஆக நிர்ணயிக்கப்பட்டால் சம்பளம் சுமார் 13% மட்டுமே அதிகரிக்கும். இதன் காரணமாக லட்சக்கணக்கான மத்திய ஊழியர்களுக்கு பெரிய சம்பள உயர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இறுதி முடிவு ஆணையம் மற்றும் அரசாங்கத்தை
பொருந்தது என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தோர் அதாவது TOR வெளியிடப்பட்டால் ஆணையத்தின் அறிக்கை 2026க்குள் வரலாம். அதன் பிறகு மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். இருப்பினும் 7வது ஊதியக் குழுவை போலவே ஆணையம் அறிக்கையை சமர்ப்பிப்பதிலும் அதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிப்பதிலும் தாமதம் ஏற்பட்டால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 2027 முதல் 2028க்குள் புதிய ஊதிய அளவின் பலன்களை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த 8வது ஊதிய குழுவின் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வி பலன் கிடைப்பதோடு அகவிலைப்படி வீட்டு வாடகை கொடுப்புணவு மற்றும் ஓய்வூதியத்திலும் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. பொறுப்பு துறப்பு இந்த பகிர்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8வது ஊதிய குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வமான அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், ரேஷன் கார்டு பெயர் நீக்க ரூபாய் 2000, புதிய கார்டு பெறுவதற்கு ரூபாய் 3000 வாட்ஸ்அப் மூலம் முறைகேடு சாத்தியமா? அதாவது தமிழகம் முழுவதும் சில மாதங்களாக ரேஷன் கார்டுகளில் பெயர் நீக்கம் செய்ய ரூபாய் 2000, புதிய ரேஷன் கார்டுக்கு ரூபாய் 3000 உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்து வருகிறது. அந்த வகையில் அரசு தரும் சலுகைகள், உதவித்தொகை ஆகியவற்றை பெற ரேஷன் கார்டு மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் அட்டை வாயிலாக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோரின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் மானிய விலையிலும் இலவசமாக கோதுமை, சர்க்கரை, அரிசி, பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்களையும் வழங்குகிறது. ரேஷன் கார்டு பெறுவதற்கு ஆதார் கார்டு மிக அவசியமாக கருதப்படுகிறது. இதனால் ரேஷன் கார்டுகளில் புதிய உறுப்பினர் சேர்த்த, முகவரி மாற்றம் செய்ய, குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய, குடும்ப உறுப்பினர் நீக்க உள்ளிட்ட சேவைகளுக்காக www.tnpds.government.in என்ற இணையதளம் மூலம் உள்ளது. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு குடும்ப தலைவரின் அலைபேசி எண் பதியப்பட்டிருக்கும். அதில் இணையதளத்தில் பயனாளிகளின் அலைபேசி எண்ணை உள்ளிட்டு செய்தவுடன் அலைபேசிக்கு OTP வரும். அதை கடவுச் சொல்லாக பயன்படுத்தி இந்த சேவையை பெறலாம். இதில் பெயர் நீக்கம் செய்ய, திருமணமாகும் பெண்களுக்கு திருமண சான்றிதழ் அல்லது அழைப்புதல் போன்றவற்றை உள்ளிட்டு செய்தால் வட்ட வழங்கல் அலுவலர் ஒப்புதல் தருவார். அதேபோல் ஆண்களுக்கு வீட்டு வரி ரசீது அல்லது சிலிண்டர் ரசீது உள்ளிட்டவற்றை உள்ளீடு செய்தால் நீக்க செய்ய ஒப்புதல் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற செய்திகளை இன்னும் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதே போல் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டேக் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க.